அம்மா, தம்பி, மனைவி எல்லோரும் போய்விட்டார்கள். அடுத்த 2 நாட்களில் தியாகுவின் அலுவலகத்திலிருந்து 2 உயரதிகாரிகள் வந்துவிட்டார்கள். அவளிடம் இரங்கல் தெரிவித்துவிட்டு பேச்சை தொடங்கினார்கள். நிர்வாகம் உங்களுக்கு வேலை கொடுக்க தயாரா இருக்கு மேடம், ஏத்துக்க சம்மதமா? நான் காத்துட்டு இருக்கேன். நல்லது, இதுல எல்லாம் கையெழுத்து போடுங்க. போட்டாள். நீங்க எப்ப வேணும்னாலும் வந்து வேலையில சேர்ந்துக்கலாம், நாங்க வர்றோம். ரகுவும் அங்குதான் இருந்தான். அவனும் அதே அலுவலகம் என்பதால் அவனோடு சற்று நேரம் பேசிவிட்டு அதிகாரிகள் சென்று விட்டார்கள். உள்ளே வந்தான் ரகு. நான் தான் சொல்லி வச்சிருந்தேன், நீ இந்த வேலைக்கு போகக்கூடும்னு எதிர்பார்த்தேன். அதனால தான் அதிகாரிகளை வீட்டுக்கு வர சொன்னேன். தடை உண்டா நளினி? என்ன தடை ரகு? குடும்பம் நடக்க வேண்டாமா? ரேகாவோட எதிர்காலம்னு ஒன்று இருக்கே, அவரை இழந்தது கொடுமைதான். அதுக்காக முழங்கால கட்டிக்கிட்டு நாள் முழுக்க அழுதுட்டு இருந்தா சரிப்படுமா? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்க வேண்டாமா? குட், இதை உன்கிட்ட நான் எதிர்பார்த்தேன் நளினி. ஒன்று மட்டும் எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? தியாகு இல்லைங்கிறது தெரிஞ்ச உடனே அதோட தாக்கம் அதிகமா இருக்கிறது இயல்புதான். அதுவும் உனக்கு கூடுதல் தான். ஆனா 16 நாட்களும் நீ பேசவே இல்லையே, ஏன்? பேசல, ஆனா பார்த்துட்டு தானே இருந்தேன். என்ன சொல்ற? என் புருஷனை விதி முழுங்கிடுச்சு. ஆனா உங்களை உயிரோட குத்தி குத்தி குதறினாங்களே எல்லாரும். அந்த 16 நாட்களும் அவரை கரை சேர்க்க நீங்க பட்ட பாடும் வாங்கி கட்டிக்கிட்ட பேச்சும் அப்பப்பா தாழ முடியல. எந்த நேரத்துல நான் வாய் திறந்தாலும் வெடிச்சு சிதறி இருப்பேன். ஆனா அவரோட கர்மாக்கள் நடக்கிற அந்த நாட்கள்ல எந்த ரசாபாசமும் கூடாதுன்னு வாயை திறக்கலனா? ரகுநந்தன் ஆச்சரியமாக அவளை பார்த்தான். சரி, நான் நாளைக்கு டியூட்டியில சேர்றேன் நளினி. நீ? எனக்கு என்ன வீட்ல வேலை, நானும் நாளைக்கே சேர போறேன். ரேகா முதல் நாளிலிருந்தே பள்ளிக்கூடம் போக தொடங்கிவிட்டாள். பெரிய அளவு அந்த பெண் அடிபட்டிருந்தது. பார்த்த போதே அது தெரிந்தது. அப்பா மேல் உயிரையே வைத்திருந்த ரேகாவுக்கு அந்த இழப்பை இன்னமும் ஜீரணிக்க முடியவில்லை. மேலும் தன்னால் தானே அந்த முட்டுக்காடு பயணம் என்ற குற்ற உணர்ச்சி வேறு அவளை குடைந்து கொண்டிருந்தது. ரகுவின் சிந்தனை வேறு விதமாக இருந்தது. அதே அலுவலகத்தில் வந்து சேரப்போகிறாள் நளினி. அவனும் வேலை பார்க்கும் இடம். மோசமான மனிதர்கள் என்னெல்லாம் பேச போகிறார்களோ, வாயால் வறுத்து கொட்டி விடுவார்கள். கொட்டட்டும், யாருக்கும் பயந்து நளினியை விட்டு ஒரு நாளும் நான் விலகக்கூடாது. தியாகு நான் இங்கிருந்து விலகுவதை விரும்ப மாட்டார். மறுநாள் காலை அலுவலகம் புறப்பட்டார்கள். நளினிக்கு வேலைக்கு போய் பழக்கமில்லை. என்னவோ போலிருந்தது. த பாரு நளினி, நீ இயல்பா இரு. தியாகு போயிட்டார்னு எந்த வேஷமும் கட்ட வேண்டாம். நளினி தலைவாரி பவுடர் பூசி பொட்டும் வைத்து கொண்டாள். நல்ல சேலையை கட்டி கொண்டாள். இருவரும் ஒன்றாக இறங்க அக்கம் பக்கத்து வீடுகள் வீம்பை கண்களில் தேக்கி அவர்களை பார்த்தது. கடந்து போன பேருந்துகளில் கூட்டம் முட்டி தள்ளியது. என்ன இப்படி போகுது பஸ்? இன்னும் 1 மணி நேரத்துக்கு இந்த கதிதான். இதுலயா நீங்களும் அவரும் போவீங்க? சற்றே மிரட்சியுடன் கேட்டாள் நளினி. பாவமாக இருந்தது ரகுவுக்கு. கடனோ கஷ்டமோ சொகுசாக இருந்து விட்டாள் நளினி. தியாகுவும் அவளை விடவில்லை. பாழாய் போன விதி அவளை வீதியில் இறக்கி வேடிக்கை பார்க்க தொடங்கிவிட்டதே. என்ன செய்வது? இன்னைக்கு பஸ்ல ஏறு நளினி, இதுக்கு வேற ஏற்பாட்டை நான் செய்யறேன். எப்படியோ முட்டி தள்ளி பஸ்ஸில் ஏறி 1/2 மணி நேரம் பயணித்து கீழே இறங்குவதற்குள் பாதி உயிர் போய்விட்டது. இத பத்தியெல்லாம் அவர் சொன்னதே இல்லையே. பாவம் கணவர்கள் வெளியே தான் படும் எத்தனையோ சங்கடங்களை வீட்டில் சொல்வதே இல்லை. மனைவிகளுக்கு இதெல்லாம் எங்கே புரிகிறது? அலுவலகத்தில் கையெழுத்து போட்டாள். ரகுவே முக்கியமான சிலருக்கு அவளை அறிமுகப்படுத்தி வைத்தான். அவளுக்கென பில் செக்ஷனில் ஒரு நாற்காலி ஒதுக்கப்பட்டது. அவளை அங்கு விட்டுவிட்டு ரகு தன் இருப்பிடம் போனான். பில் செக்ஷனில் இருந்தது கிருபா சங்கர். மனைவியை கூட்டி கொடுத்து பணம் சம்பாதிப்பதாக சொல்லப்படும் அதே கிருபா சங்கர். அது நிஜமோ பொய்யோ தெரியாது. ஆனால் கிருபா எப்போதும் பளபள உடையும் சென்ட் வாசனை சகிதமுமாக ஒரு சினிமா ஹீரோ போலத்தான் வருவான். அவன்தான் தினசரி அவள் பார்க்க வேண்டிய வேலைகளை வெகு பவ்யமாக கற்று தந்தான். உணவு இடைவேளையில் அவளை அழைத்து கொண்டு கேண்டீன் சென்றான் ரகு. நாளையிலிருந்து கையில கொண்டு வந்துடலாம் ரகு. அந்த கிருபா சங்கர் வேலை கத்து கொடுத்தானா? ஆமா. அவன்கிட்ட ஜாக்கிரதையா இரு. சரி. மதிய உணவை முடித்து கொண்டு அவர்கள் மீள பீடாவை குதப்பி கொண்டு கிருபா சங்கர் வந்தான்.
சாப்பிட்டாச்சா நளினி? ம், ஆச்சு. எதிரே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். பாவம் தியாகு, எத்தனை நல்ல பேர் தெரியுமா இந்த ஆபீஸ்ல. நீயும் பட்டதாரியா? ஒருமைக்கு தாவினான். தியாகு பார்த்த வேலைய உனக்கு தந்திருக்கலாம், அதை விட இது குறைச்சல். சம்பளமும் 800 குறையும். பரவாயில்ல, எப்படி சமாளிக்க போற? அவளுக்கு எரிச்சலாய் வந்தது. நான் எப்படியோ சமாளிக்கிறேன், உனக்கென்ன? இந்த ஆபீஸ் தவிர இன்னும் சம்பாதிக்க வழிகள் நிறைய இருக்கு. பார்ட் டைமா நீ செய்யலாம். தேவையில்லை, நான் சமாளிச்சுப்பேன். ரகு உன் வீட்ல தான் இருக்கானா? ஆமா. வெளியே துரத்திடு, ஒரு நேரம் போல இருக்காது. அவனும் ஆம்பளை தானே. லஞ்ச் டைம் முடிஞ்சு போச்சு, வேலையை பார்க்கலாமா? கிருபா எழுந்து விட்டான். நளினி அந்த அலுவலகத்தில் நுழையும் போதே ஒரு முடிவுடன் தான் வந்திருந்தாள். நிச்சயமாக அவளையும் ரகுவையும் இணைத்து தாறுமாறாக பேசத்தான் செய்வார்கள். ஒருவர் இருவராக இருந்தால் தேவலை மொத்த அலுவலகத்தையும் எதிர்க்க முடியுமா? விட்டுவிடு. எத்தனை நாளைக்கு பேசுவார்கள்? பேசிவிட்டு போகட்டும். அதுவும் ஒரு நாள் அழுத்து போகாதா? அப்போது நிறுத்தி விடுவார்கள். தன் வேலையில் மூழ்கி போனாள். ரகுநந்தன் அலுவலக வேலையாக வெளியே போய்விட்டான். நேராக வந்து விடுவதாக சொல்லியிருந்தான். மாலையில் இடிபட்டு வீடு வந்து சேர்வதற்குள் சோர்வாக இருந்தது. அம்மா, நான் டான்ஸ் கிளாஸ் கண்டினியூ பண்ணட்டுமா? ஏன் சந்தேகம் ரேகா? எதையும் நீ நிறுத்த வேண்டாம். நான் ஏன் வேலைக்கு போறேன்? நீ நல்லபடியா வாழத்தான். உங்க அப்பா இருந்தா உனக்கு என்னெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் தொடரட்டும். சரிம்மா, நீ நல்லா படி, முன்னுக்கு வரணும்னு முனைஞ்சு பாடுபடு. உன் பெரிய வெற்றிகள் தான் உங்க அப்பாவை குளிர வைக்கும். அவர் ஆத்துமா சந்தோஷப்படும். நேரம் இரவு 8 விட்டது. ஏமா அங்கிள் இன்னும் வரல? மத்தியானம் அவசரமா சாப்பிட்டுட்டு 1 மணிக்கெல்லாம் வெளியே போயாச்சு. அவுட்டோர் வேலை அதிகமா இருக்கலாம் போல. பாவமா அங்கிள், நமக்காக எத்தனை பாடுபடுறார். உங்க அப்பா நமக்கு துணையா ஒரு தெய்வத்தை வச்சுட்டு போயிருக்கார் ரேகா. 8:30 மணிக்கு வாசலில் ஹாரன் சத்தம் கேட்டது. இருவரும் வெளியே வர புதிய ராஜ்தூத் வண்டி பளபளப்புடன் வந்து நின்றது. பூட்டி விட்டு உள்ளே வந்தான் ரகுநந்தன். வந்து பாரு ரேகா, நம்ம வண்டி தான். அங்கிள், உங்க அம்மாவால பஸ்ல போக முடியல. தினசரி இந்த வேதனை அவளுக்கு வேண்டாம்னு வாங்கிட்டு வந்தேன். என்ன விலை ரகு இது? 25க்கு மேல. மை காட்! ரேகா ஆச்சரியப்பட்டது. ரகு உள்ளே வந்தான். யாரை கேட்டு இது மாதிரி எல்லாம் செய்றீங்க ரகு? எனக்கு சுத்தமா பிடிக்கல. நளினி, பஸ்ல தினமும் அடிச்சு புடிச்சு ஆபீஸ் போயிட்டு வந்தா அடுத்த வாரமே வேலை வேண்டாம்னு சொல்லுவ. போறவங்களெல்லாம் மனுஷங்க இல்லையா? நான் அப்படி சொல்லல. நீ கஷ்டப்பட வேண்டாம்னு தான் இந்த ஏற்பாடு. 10 வருஷமா நீங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் கரைய தொடங்கியாச்சா? இதோ டெபாசிட் சர்டிபிகேட். என்னோட சேமிப்பு கணக்கு மொத்தமும் இதுல இருக்கு. இனிமே உன்னை கேட்காம செலவு பண்ண மாட்டேன். இதுல உள்ள பணத்தை எடுக்கவும் கூடாது. ரேகாவோட கல்யாணத்துக்கு தான் இந்த பணம். அழுகை முட்டி கொண்டு வர முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டாள் நளினி. பிடி நளினி. அவர் இருக்கும்போது விஷயமே வேற. இப்ப நான் வாங்கலாமா? சம்பளம் கொண்டு வந்து தந்தாலும் இப்படித்தான் சொல்லுவியா? ரகு, நீயே என்ன பிரிக்க நினைக்கிற நளினி. ஒப்புக்கு பேசிக்கிட்டாலும் உள்ளூர என்ன 3வது மனுஷனா நினைக்கிற. சத்தியமா இல்ல ரகு. அப்படின்னா எப்பவும் போல குடும்பம் நடக்கட்டும். நகைகள் எத்தனை சவரன் பேங்க்ல இருக்கு? கிட்டத்தட்ட 14 சவரன் வச்சிருக்கு ரகு. 25,000 கடன், மாச வட்டி 400 ரூபாய் போகுது. 25,000 தந்து மீட்கவே முடியல. என் சேமிப்புல இருந்து பணத்தை எடுத்து நகையை மீட்டுடு நளினி. அனாவசியமா வட்டி கட்ட வேண்டாம். ரகு, சொல்றத கேளு. தியாகு வச்சுட்டு போன சில்லறை கடன்கள், வட்டி, இது மாதிரி எல்லாம் கிளியர் பண்ணிட்டா பிரச்சனையே இருக்காது. நம்ம 2 பேர் சம்பளத்துல ராஜாங்கமா குடித்தனம் நடத்தலாம். சரி ரகு. ஆடம்பரம் தேவையில்லை, ஆனா வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை நிச்சயம் வாங்கத்தான் வேணும். ஆமா, அதுக்கெல்லாம் அப்புறமா பட்டியல் போடலாம். பசிக்குது நளினி. வாங்க, ஹாட் பேக்ல சப்பாத்தி சூடா இருக்கு. ரகு உள்ளே வந்தான். ரேகா பின்தொடர்ந்தாள். வேலைக்கு போக தொடங்கி 3 சம்பளம் வாங்கிவிட்டாள் நளினி. நகைகள் திரும்பி விட்டன. வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், தோய்க்கும் மிஷின், கொஞ்சம் பர்னிச்சர் என்று சம்பளத்தில் தவணை முறையில் வாங்கினார்கள். நளினிக்கு வீட்டில் வேலை செய்வதில் எந்த கஷ்டமும் கூடாது என்று பார்த்து பார்த்து செய்தான் ரகு. தினமும் இருவரும் பைக்கில் போவதை, ஷாப்பிங் செல்வதை எல்லாம் ஊர் மொத்தமும் பார்த்தது. மறைமுகமாக எச்சில் துப்பியது. சிலது நேரடியாக வந்து கேட்டு வெட்கம் இழந்து வாங்கி கட்டி கொண்டு போனது. அவர்கள் காதுபட ஆபாச வார்த்தைகள் பேசப்பட்டன.
விட்டன. ஆண் பெண் உறவு பகிரங்கமாக அலசப்பட்டது. முதலில் ரகு பெருமளவு வெகுண்டான். ஆனால் நளினி அடக்கிவிட்டாள். அப்படித்தான் பேசுவாங்க, நாம் அதை பொருட்படுத்த வேண்டாம், விட்டுடுங்க. அலுவலகத்தில் உயரதிகாரி கூட ஒரு நாள் ரகுவை அழைத்து கேட்டுவிட்டார். உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் உறவு உண்டுன்னு பேசிக்கிறாங்க எல்லாரும். சார், எனக்கும் ஒரு அதிகாரிங்கிற கடமை இருக்கிறதால விசாரிச்சேன். அவ என் நல்ல சிநேகிதி சார். அதை யார் எப்படி கொச்சப்படுத்தினாலும் நாங்க 2 பேருமே பொருட்படுத்துறதில்ல. அதற்கு மேல் அவர் பேசவில்லை. மேலும் நாட்கள் ஓடின. நளினி இப்ப எப்படி இருக்கா பாத்தியா? இந்த ஆபீஸ்ல சேர்ந்த புதுசுல இப்படியா இருந்தா? என்ன சந்தோஷம் இல்லையா? பின்ன 1க்கு 2 சம்பளம், பக்கத்துல வசீகரமான ஆம்பளை, இளம துள்ளுது. பொம்பளைங்கல்ல பல பேர் விதவை ஆயிட்டா தேவலன்னு நினைப்பாங்க. என்ன சொல்ற? விதவை ஆயிட்டா புருஷன் பாக்குற வேலை கிடைக்கும், அதுல சம்பளம், புருஷனோட சேமிப்பு, புது புருஷ சம்பளம், எக்கச்சக்கமா காசு. பின்ன உடம்புல சதை போடாதா? ஒருவேளை கர்ப்பமா இருப்பாளோ? ரகுநந்தன் கைங்கரியமா இருக்கும். நளினியின் காதில் விழும்படியே இத்தனை பேச்சுக்களும். அவள் வழக்கம் போல மௌனம். இது இப்படி என்றால் இவர்களை விட அதிகம் பாதிக்கப்பட்டது ரேகா தான். 10வது வகுப்பில் படித்து கொண்டிருந்தாள் ரேகா. அரசல் புரசலாக அவள் காதுபட பேச தொடங்கியவர்கள் நேராகவே ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு டீச்சர் அழைத்து கேட்டே விட்டார். அந்த ரகுநந்தன் யாரு ரேகா? அப்பாவோட நண்பர். உங்க வீட்ல தான் இன்னமும் இருக்காரா? ஆமா. உங்க அப்பா போன பின்னால அவருக்கு என்ன வேலை? எங்களுக்கு துணையா இருக்கார். வேறொரு டீச்சர். உங்க அம்மா அந்த ரகுநந்தனை கட்டிக்க போறாங்களா ரேகா? அதிர்ந்து போயிருந்தாள். அது எப்படி முடியும்? எங்க அப்பா இடத்துல இன்னொருத்தரா? அத 4 வாட்டி உங்க அம்மா கிட்ட கேளு. ஊரே சிரிக்குது உங்க குடும்பத்தை பார்த்து. மற்ற மாணவிகள், நெருங்கிய தோழிகள் கூட ஒதுங்கி போனார்கள். ஏன் ஒதுங்குறாங்க என்ன கண்டு? அப்பா இல்லாதது குற்றமா? இல்ல, அம்மா மேல அவதூறு பரப்புறாங்க. சங்கீதா அவளிடம் பேசுவதே இல்லை. பொறுக்க முடியாமல் கேட்டே விட்டாள் ரேகா. ஏன் சங்கீதா என்னை கண்டு ஒதுங்கி ஒதுங்கி போற? சாரி ரேகா, காரணம் சொல்லு. உன்னோட நான் பழகிறத எங்க அப்பா அம்மா விரும்பல. ஏன், நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்? நீ செய்யல. அப்புறம் உங்க அம்மாவை பத்தி கேவலமா பேசுறாங்க. என்ன கேவலம்? உங்க அப்பா போன பின்னால ரகுநந்தனை உங்க அம்மா வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. வச்சிட்டுனா? எனக்கும் தெரியல. நளினி நடத்த கெட்டவ. அவளோட மகளை கூட ரகுநந்தன் வச்சிருப்பான். நீ அவ கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மாலை வீடு வரும் வரை தவிப்பாக இருந்தது. அம்மாவிடம் எதுவும் பேசவில்லை. என்னவோ கேட்க சுள்ளென விழுந்தாள் ரேகா. ரகு அருகில் வந்தான். அவள் தோளில் கை போட்டான். என்ன கோபம்டா? கையை எடுங்க. உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு இல்ல. நளினி வெளிப்பட்டாள். ரேகா, என்ன நாக்கு துள்ளுது? ரேகா பேசவில்லை. சாரி சொல்லு அவர்கிட்ட. எதுக்கு சாரி? அவரை எதிர்த்து நீ பேசினது தப்பு. அந்த தப்புக்கு மன்னிப்பு கேளு உடனடியா. தப்பு செஞ்சா உடனே மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா. அப்படின்னா நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு முதல்ல. அம்மா மகள் கிட்ட மன்னிப்பா? உனக்கு பைத்தியமா ரேகா? நான் எதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? எனக்கு ஒரு சிநேகிதி கூட இல்ல. நான் தனியா நிக்கிறேன். ஏன்? என் கூட யாரும் சேரக்கூடாதுன்னு அவங்க வீட்ல உத்தரவு. காரணம், அப்பா போன பின்னால இந்த அங்கிள் உன்னை வச்சுட்டு இருக்காராம். நடத்த கெட்டவ மகளானா என்ன கூட இவர் வச்சுட்டு இருக்காராம். நளினி பாய்ந்து வந்து ரேகாவின் கன்னத்தில் அறைந்தாள். என்னடி சொன்ன? என்ன அடிக்காதம்மா. வச்சிட்டு இருக்கிறதுனா என்னன்னே அர்த்தமே எனக்கு தெரியல. நளினி மடிந்து உட்கார்ந்து கதறி கதறி அழத் தொடங்கினாள். ரகுநந்தன் பெருமளவு அடிபட்டதன் விளைவாக நைந்து போயிருந்தான். ஊரார் பேசும்போது பாதிக்கவில்லை. ரேகா பேசும்போது அடி பலமாக விழுந்தது. வெகுளி பெண் மனித உறவுகளை கொச்சைப்படுத்தும் தப்பான வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியவில்லை. ஆனால் தன்னை இழிவுபடுத்துவது மட்டும் புரிகிறது. பொறுக்க முடியாமல் உடைந்து விட்டாள். நளினி எழுந்து வந்தாள். ரேகா, உள்ள வாடா. அவளுடன் எழுந்து ரேகா உள்ளே போனாள். அவளை மடியில் சாய்த்து கொண்டு கூந்தலை வருடி கொடுத்தாள் நளினி. என்ன மன்னிச்சிருமா, பொறுக்க முடியாம உன்னை அடிச்சிட்டேன். விசும்பல் ரேகாவிடமிருந்து தெரித்து விழுந்து கொண்டிருந்தது. உங்க அப்பாவை இழந்துட்டு நீயும் நானும் தனியா இருந்தா நாயும் நரியும் நம்மள பதம் பார்த்திருக்கோம். நமக்கு ஒரு காவல் தெய்வம் ரகுநந்தன். புரியல. இன்னும் 2 வருஷம் போனா தெரியும். வருஷம் ஓட ஓட தெளிவு உண்டாகும். உனக்கே எல்லாம் புரியும்.
இப்போ உனக்கு விளங்க வைக்கலாம். ஆனா உன் மனசுல கல்லும் நுழையக்கூடாது. அதை நான் விரும்பல. அம்மா, என்னை நம்புமா. ரகுநந்தனை கடவுளா நான் நினைக்கிறேன். நீயும் நினைக்க பழகணும். உனக்கு சங்கீதா நட்பு வேண்டாம். யார் நட்புமே அவசியம் இல்லை. பள்ளிக்கூடம் சாசுவதம் இல்லை. உன் படிப்பு அங்க முடிஞ்சிட்டா அடுத்த கட்டம் வந்துரும். நீ ஒரு கர்மயோகியா இருந்து போயிட்டே இரு. திரும்பியே பார்க்காத. ரேகா தலையசைத்தாள். இப்ப அம்மா சொல்றது புரியாம போகலாண்டா. கோபம் கூட வரலாம். ஆனா உங்க அப்பாவும் போன பின்னால இந்த பூமியில நான் உயிர் வாழ காரணமே நீதான். அத நீ புரிஞ்சுக்கணும் ரேகா. அம்மா, நான் உனக்கு அம்மா. கடமை உண்டு எனக்கு. ஆனா ரகுநந்தனுக்கு எந்த உறவும் இல்லை. அதனால கடமையோ பொறுப்போ அவருக்கு இல்ல. அப்படி இருக்க நம்மளை கட்டிக்கிட்டு அழ வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கா ரேகா? ரேகா பதில் பேசவில்லை. உன்னை பெத்தவனா என்ன மத்தவங்க பேசினா கூட நீ சகிச்சுக்கலாம். ஆனா ரகுவை யாரும் பேசக்கூடாது. அது நீயே அனுமதிக்க கூடாது. நீ ரகுவை பேசினா கூட நான் ஒப்புக்க மாட்டேன். புரியுதா? சரிம்மா. உங்க அப்பாவை இழந்து நின்னப்ப பேசின சொந்தக்காரங்க யாரும் எட்டி கூட பார்க்கல. இன்னும் உன் சித்தப்பா பாட்டி கூட விட்டுட்டு தான் போனாங்க. அப்பெல்லாம் நமக்கு ஆதரவா இருந்தது யாரு? ரகு அங்கிள் தான். அவரை புண்படுத்தலாமா? ரகு எப்பவும் நம்ம கூட தான் இருப்பார். இது உங்க அப்பா போட்ட உத்தரவு. தெரியுமா? நீ குழந்தை. அடிபட்டது வலி தாங்காம கதறிட்டு இங்க வந்துட்ட. இனிமே உன்னை எதுவும் பாதிக்காத அளவுக்கு மனசை வளர்த்துக்கோ. சரிம்மா. இரவு சாப்பாடு ஆனதும் உறங்கிவிட்டாள் ரேகா. ரகு இப்போதெல்லாம் மாடி போஷனை உபயோகப்படுத்துவதில்லை. ஹாலில் தான் படிக்கிறான். அருகில் வந்தாள் நளினி. ரகு, அவன் முகம் சிவந்து கிடந்தது. திரும்பினான். ஏன் ரேகா பேசிட்டாளேன்னு பாதிப்பா? எனக்கே பயமா இருக்கு நளினி. எதுக்கு? இந்த பெண், நீ, நான் 3 பேரும் சமூகத்தால நாளுக்கு நாள் ஒதுக்கப்படுறோமோன்னு தோணுது. எது சமூக ரகு? ஆபாசமா பேசுற 4 பேர் சேர்ந்ததுதான் சமூகம்னா நமக்கு இது வேண்டாமே. நமக்கு எதுவுமே வேண்டாம் நளினி. ரேகாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டாமா? அமையும், நிச்சயமா கிடைக்கும். நல்லவர் போட்ட விததான் ரேகா. நல்லதே நடக்கும் அவளுக்கு. ரேகா தப்பா புரிஞ்சுக்கிட்டாளா என்ன? ஒரு நாளும் இல்ல. குழந்தை தானே, குமுறிட்டா. அர்த்தமே புரியாம பேசிட்டா. பக்குவமா எடுத்து சொல்ல ஓரளவு தெளிஞ்சிருக்கா. எல்லாம் உண்டு வாழ்க்கையிலேன்னு புரிஞ்சுக்கட்டும். அனுபவத்தை விட நல்ல பாடம் எது? பரிதாபமாக அவளை பார்த்தான் ரகு. படுங்க ரகு, நாளைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம். ரேகா குழந்தை. நீங்க தூங்காம தவிக்காதீங்க. எல்லாம் சரியாயிடும். அவள் உள்ளே போய்விட கூடத்தில் படுத்தான் ரகு. உறக்கம் வரவில்லை. எத்தனை எளிதாக எடுத்துக்கொள்கிறாள் நளினி. அசாத்திய தெளிவு இந்த பெண்ணுக்கு. அத்தனை நம்பிக்கையா என்மேல்? அது தொடரட்டும். வெகு நேரம் ஏதேதோ யோசித்தபடி உறங்க கனவில் மாலையும் கழுத்துமாக வந்து நின்றாள் ரேகா. கிட்டே வந்தாள். வெகு அருகில் வர அந்த முகம் ஃபேட் அவுட் ஆகி மீண்டும் தெளிவு பெற அங்கே நளினி இருந்தாள். சடாரென எழுந்து விட்டான் ரகுநந்தன். என்ன அர்த்தம் இந்த கனவுக்கு? அடுத்த 4 நாட்களில் இயல்பான வாழ்க்கைக்கு எல்லோரும் திரும்பி விட்டாலும் ரேகாவால் ரகுவிடம் பழைய மாதிரி இருக்க முடியவில்லை. மற்றவர்கள் பேசிய பிறகு அடிமனதில் ஒரு கசப்பு படிந்து போயிருந்தது. அதை அம்மாவிடம் சொல்ல பிடிக்கவில்லை. எல்லோரும் இவர்கள் குடும்பத்தை ஒரு தினசாக பார்க்கிறார்கள் என்பதை மட்டும் ரேகா புரிந்து கொண்டாள். ஒரே ஒரு டீச்சர் சொன்னது மட்டும் நினைவில் இடறிக்கொண்டே இருந்தது. நல்ல டீச்சர். அந்த டீச்சர் யாரையும் குறை சொல்லாத பெண்மணி. ரேகாவிடம் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். நீ வயசுக்கு வந்தாச்சு ரேகா. 4ஆம் வட்டத்துல உனக்கு எல்லாமே புரியும். ஆனாலும் இப்பவே நீ புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. டீச்சர், ஆண்களுக்கு பெண்கள் கிட்ட ஏற்படுற அடிப்படை வசீகரம் செக்ஸ். அந்த தாக்கம் இங்க எல்லாருக்கும் உண்டு. கல்யாணம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வரையற வச்சு மிருகங்களை விட உயர்ந்து நிக்கிறோம். உங்க அப்பா போன பின்னாலும் அந்த ரகுநந்தன் போகல. உங்க அம்மா போக விடல. ஏன் ஊரே பேசுது? உங்க குடும்பம் இத்தனை விமர்சனத்துக்கு ஆளாக காரணம் என்ன? டீச்சர், தகப்பனோ சகோதரனோ கணவனோ மகனோ இந்த 4 உறவுகள் தான் தனியா இருக்கிற இளம் வயசு பெண்களோட ஒரே வீட்ல விமர்சனத்துக்கு ஆளாகாம வாழ முடியும். ரகு அங்கிள் அப்பாவோட நல்ல நண்பர் டீச்சர். அதனால விதவையான உங்க அம்மாவுக்கு ரகு என்ன? நண்பர் தான். நம்ம சமூகத்துல ஆணும் பெண்ணும் நல்ல நண்பர்களா உடலை தாண்டி வாழ்றது கஷ்டமா? வாழ்ந்தாலும் ஒப்புக்க மாட்டாங்க. இது ஏன் உங்க அம்மாவுக்கு புரியல?
டீச்சர், தான் சம்பாதிக்கிற பணத்தை கூட உங்க வீட்ல போட்டுட்டு அங்கேயே அந்த ரகு வாழ வேண்டிய அவசியம் என்ன? அவர் போகக்கூடாதுன்னு அப்பா உத்தரவு போட்டிருக்கார். தான் உயிரோட இருப்போம்னு நம்பி அப்படி சொல்லி இருப்பார். நான் போயிட்டா அந்த இடத்துக்கு நீ வந்துருன்னு எந்த ஆண் பிள்ளையாவது தன் நண்பர்கிட்ட கேட்பானா? டீச்சர், நான் சந்தேகப்பட்டு இத பேசல. நீ பெண் குழந்தை, உன் எதிர்காலம் இதன் காரணமா பாதிக்கப்பட வேண்டாம்னு கவலைப்படுறேன். உங்க அம்மாவுக்கு இது ஏன் தோணல? ரேகாவுக்கு பதில் தெரியவில்லை. சரி, நீ எதுவும் பேச வேண்டாம் இது தொடர்பா. நீ நல்லா படி, உன் கால்ல நில்லு. என்ன படிக்க போற? +2 முடிச்சதும் IIT எழுத போற டீச்சர். வெரி குட். கடுமையா உழைக்கணும், அதுக்கு வெற்றி சுலபம் இல்ல. நான் முயற்சிக்கிறேன் டீச்சர். நல்லது. எல்லா பாடத்திலையும் டியூஷன் வைக்க சொல்லு உங்க அம்மாவை, அப்பதான் தேர முடியும். நிச்சயமா டீச்சர். உன் கவனம் இனிமே பாடம் தவிர வேற எதுலயும் இருக்க கூடாது, புரியுதா? ஆகட்டும் டீச்சர். அந்த ரகுநந்தனை இப்போ ஒரு ஏணியா நீ உபயோகப்படுத்திக்கோ. ஏறிட்ட பின்னால என்ன வேணும்னாலும் நீ முடிவெடு. சரி டீச்சர். டீச்சர் சொல்வது சரி என்று பட்டது. ரகு நல்லவனோ கெட்டவனோ அவன் வேண்டும் இப்போது. அதனால் கோபதாபங்கள், பகை வேண்டாம். அனுசரித்து போய்விடலாம். 12வது வகுப்பு தேர்வின் முடிவுகள் வந்துவிட்டது. மாநிலத்தின் முதல் 5 பேரில் ஒருத்தியாக இருந்தாள் ரேகா. IIT நுழைவுத் தேர்வும் எழுதி முடிவுகளுக்காக காத்திருந்தாள். இந்த 2 வருடங்களில் அவள் உழைத்த அசுர உழைப்பை பார்த்து நளினியும் ரகுநந்தனும் மிரண்டுதான் போனார்கள். டியூஷன், புத்தகங்கள், கல்வி தொடர்பான வீடியோ கேசட் என்று ரகு பார்த்து பார்த்து செய்தான். மாதம் 1000க்கு மேல் அவள் படிப்புக்காகவே செலவழித்தான். நளினி கூட மிரண்டு போனாள். போது ரகு, இப்பெல்லாம் சம்பளத்தை வாங்கினா முழுசா என்கிட்ட நீங்க தர்றதே இல்ல. 3ல 1 பங்கு தான் வருது. போது நளினி, உனக்கும் சம்பளம் இருக்கு இல்லையா, நடத்து. இதெல்லாம் ரேகாவுக்கு. IITல இடம் பிடிக்கணும்னு வெறியோட உழைக்கிறா ரேகா. சரி ரகு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை வேண்டாமா? எது எல்லை? படிப்புக்கு அது இல்ல நளினி. IITல இடம் கிடைச்சிட்டா அவ இப்பவே செட்டில் ஆன மாதிரி தான். எதிர்காலம் ஒளி வீசும் ரேகாவுக்கு. அந்த சம்பவத்துக்கு பின் மகள் யாரிடமும் அதிகம் பேசுவதில்லை என்பதை சற்றே வேதனையுடன் எதிர்கொண்டாள் நளினி. ஆனால் படிப்பை தவிர ரேகா எதையும் யோசிக்கவில்லை என்றதும் நளினி சந்தோஷப்பட்டாள். இதோ பலன் கிடைத்து விட்டது. அம்மா, நாளைக்கு IIT ரிசல்ட் வருது. ரகுநந்தன் கோயில்ல போய் உட்கார்ந்தாச்சு காலையிலேயே, இன்னும் வரல. உனக்காக உங்க அப்பா இருந்தா கூட இத்தனை உருகி இருக்க மாட்டார். நீ தூங்காம விழிச்சு படிச்ச ராத்திரிகள் எல்லாம் ரகுவும் தூங்கல, தெரியுமா? அப்படியா? நீ நினைச்சது நடந்துட்டா ரகுவுக்கு நன்றி சொல்லு முதல்ல. உன் வெற்றிக்கு பின்னால இருந்து உழைச்சார் அவர்தான், புரியுதா? மறுநாள் விடிந்ததும் காலை 5 மணிக்கே புறப்பட்டு விட்டான் ரகு. புறப்படு ரேகா. நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுனதும் முதல்ல நான் தான் பார்க்கணும். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ரகு. ஒருவேளை கிடைக்கலனா? ரேகாவுக்கு கிடைக்காம யாருக்கு கிடைக்கும்? ரேகாவும் அவனுடன் போனாள். 10 மணிக்கு ரிசல்ட் ஒட்டினார்கள். முதல் 15 பேரில் ரேகா. ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழத் தொடங்கினான் ரகு. அந்த வெற்றி அவனை அந்த அளவுக்கு பாதித்து விட்டது. சென்னை IITயில் சுலபமாக இடம் கிடைத்து விட்டது. ஹாஸ்டலில் தங்கினால்தான் சரியாக படிக்க முடியும் என்ற நிலை. வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு வரலாம். 1 மாதம் கழித்து கல்லூரி திறந்தது. ரேகாவுக்கு வேண்டிய ஃபீஸ், உடைகள், புத்தகம் என்று பணத்தை இறைத்தான் ரகு. அவள் புறப்படும் நாளும் வந்தது. அம்மாவை நமஸ்கரித்தாள் ரேகா. முதல்ல அங்கிள் கால்ல விழு. ரேகா விழவில்லை. அம்மாவுக்கு பதிலும் சொல்லவில்லை. நளினியை அது பாதித்தது. ரகுதான் ஹாஸ்டலில் அவளை கொண்டு போய் விட்டு வந்தான். ஏன் நளினி டல்லா இருக்க? ரேகா கூட இருக்க மாட்டாளேன்னு வருத்தமா? இங்க மெட்ராஸ்ல தானே இருக்கா. வார கடைசியில ஓடி வந்துடுறா. அவ உழைச்ச உழைப்புக்கு பலன் கிடைச்சாச்சு. அவளை விட கஷ்டப்பட்டது நீங்க தான் ரகு. அது என் கடமைமா. மாலையிட்டு மாட்டப்பட்டிருந்த தியாகுவின் படத்தின் கீழ் வந்து நின்றான் ரகு. ஏன் பாரதியும் சேர்த்து ரகு சுமக்கட்டு. இனி எந்த நேரத்தில் சொன்னாய்? விளையாட்டாக உன் கடைசி நிமிடங்களில் நீ உச்சரித்த வார்த்தைகள். நீ சுமக்க வேண்டிய பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். உன் ரேகாவுக்கு IITயில் இடம். இனி நல்ல உத்தியோகம் அவளுக்கு நிச்சயம். நல்ல உத்தியோகம் கிடைத்தால் கல்யாண மார்க்கெட்டில் சுலபமாக விலை போவாள் உன் மகள். அவளை ஒரு இடத்தில் ஒப்படைத்து விட்டால் என் கடமை முடிந்து விட்டது.
அதே சமயம் நளினி வேறு விதமாக கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். காலில் விழச் சொல்லியும் ஏன் விழவில்லை? தன் லட்சிய படிப்பில் இடம் கிடைத்ததும் ரகுவுக்கு ஏன் ஒரு நன்றி கூட சொல்லவில்லை? தனக்கு பிடிமானம் கிடைக்கும் வரை சகிப்பு நாடகம் நடத்தினாளா என் மகள்? ஏறி வந்தவுடனே ஏணியை எட்டி உதைக்கிறாளா? ஓ, கூடாது மகளே. நன்றி கெட்டவள் என்ற பெயரை எடுத்து விடாதே. நன்றியை நீ மறக்கவும் கூடாது. வாழ வேண்டிய வயசுல வாலிபத்தை தவற விட்டவன் ரகுநந்தன் இன்று 40களின் ஆரம்பத்துக்கு வந்து விட்டான். பாரம் சுமந்து பழி சுமந்து ஏச்சும் பேச்சும் வாங்கி என்ன கண்டான் ரகு? அடுத்த முறை விடுப்பில் வரும்போது சொல்ல வேண்டும் ரேகாவிடம். வேண்டாம் நளினி, உன் மகள் ரகுவை நிச்சயமாக அலட்சியப்படுத்தவில்லை. அவளுக்கு படிப்பு மட்டுமே வேதம். படிக்கட்டும், அதில் பாதிப்பு வரக்கூடாது. நீ ஒன்றும் சொல்லாதே. அந்த வார கடைசியில் வந்தாள் ரேகா. சுருக்கமாக தன் இருப்பை பற்றி அம்மாவிடம் சொன்னாள். ரகுவை பார்த்து அவள் சிரிக்க கூட இல்லை என்பதை நளினி கவனித்து விட்டாள். ரகு வெளியே போயிருந்த சமயம் நளினி காய்கறி வாங்க தெருக்கோடி கடைக்கு செல்ல எதிர் வீட்டம்மா உள்ளே நுழைந்தாள். நீ அதிர்ஷ்டசாலி, உங்க அம்மா உன்னை விட அதிர்ஷ்டசாலி, சிரித்தாள் ரேகா. ஆனா நீ போன பின்னால அந்த ரகுவுக்கு தான் குஷி. ஏன்? இத்தனை நாள் நீ இடைஞ்சலா இருந்த, மறைஞ்சு மறைஞ்சு காதல் பண்ற கஷ்டம். இப்ப நீயும் ஹாஸ்டலுக்கு போன பின்னால தெருவே நாறுது. ரேகா பேசவில்லை. 40 வயசுல நாய் குணம், தெரு நாய் குணம் அந்த ரகுவுக்கு. எப்பவும் உங்க அம்மாவை மோப்பம் பிடிச்சிட்டு அலையிறான். பார்க்க சகிக்கல. தெருவுல வயசு குழந்தைகளை வச்சுக்கிட்டு வாழ்ற எங்களை மாதிரி பெத்தவங்களுக்கு கூச்சம் பிடுங்கி தின்னுது. எத்தனை காலம் இந்த சமாச்சாரத்தை சகிச்சுக்கணுமோ? நீ படிப்பு முடிச்சு வேலைக்கு வந்தா அவனுக்கு ஒரு முடிவை கட்டு. ரேகா அதற்கும் பதில் சொல்லவில்லை. சற்று நேரத்தில் நளினி வந்து விட்டாள். காலையில நான் கிளம்புறேம்மா. ஏமா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, திங்கள் காலையில போனா போதாதா? இல்லம்மா, குரூப் ஸ்டடி இருக்கு, விட வேண்டாமே. ரகு வருவார் உன்னை கொண்டு போய் விட. தேவையில்லை, எனக்கு வழி தெரியும். ரேகா, நான் கேக்குறேன்னு கோவப்படாத. முன்னைய மாதிரி நீ ரகு கிட்ட பாசமா இல்ல, அதனால அவர் ரொம்ப அடிபட்டு போயிருக்கார். ரேகா பதிலே பேசாமல் எழுந்து போக நளினி பலமாக மிக பலமாக அடிபட்டாள். ஆனால் பேசவில்லை. ரகு உள்ளறையில் இருந்தான். இவர்கள் பேசும்போது அதை கேட்டபடியே ரகு வந்ததை 2 பேருமே கவனிக்கவில்லை. ரேகா மறுநாள் புறப்பட்டு போய்விட்டாள். ரகுவிடம் சொல்லிக் கொள்ளவில்லை. உள்ளே வந்த நளினியால் தாங்க முடியவில்லை. ரேகா போற பாதை சரியில்லை ரகு. ஏன் நளினி? அவ உங்களை மதிக்கிறதில்ல, பகிரங்கமா புறக்கணிக்கிறா. ஐஐடில இடம் கிடைச்ச திமிர். குழந்தைய ஏன் அப்படி பேசுற நளினி? கடுமையா உழைச்சு ஜெயிச்ச பொண்ணு அவ. அந்த உழைப்புக்கு நீங்க கொடுத்த விலை என்னன்னு அவளுக்கு தெரியும் இல்லையா? விடு. பள்ளிக்கூட நாட்கள்ல அவ மனசுல பட்ட காயம், புரியாத பருவத்துல அவளுக்கு நேர்ந்த அவமானம், ரெண்டுமா அவளுக்கு என் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்கி இருக்கு. அந்த வெறுப்பு தான் வெறியா மாறி அத்தனை ஆவேசமா அவளை படிக்க தூண்டி இருக்கு. சரி ரகு, பாடுபட்ட உங்களை படிச்ச ஒரு பெண்ணால புரிஞ்சுக்க ஏன் முடியல? அவளை சொல்லி குற்றமில்ல நளினி. படிச்ச பல பேருக்கும் இங்க தெளிவில்ல. நம்மளை பத்தி இப்பவும் தப்பா தானே பேசுறாங்க. அதை கடந்துட்டோம் நீயும் நானும். அவளால முடியல. அவளோட வயசு அதுக்கு அனுமதிக்கல. ரகு, இந்த உலகத்துல பாசம், பரிவு, மனிதநேயம் எல்லாத்தையும் விட பாலா போன இந்த உடம்பு தான் முக்கியம். ஒரு துளி கண்ணீரை விட காமத்துக்கு தான் மரியாதை அதிகம். 90% சராசரியா இருக்கும்போது நீயும் நானும் ஆபாசமா தான் தெரிவோம். சரி ரகு, உலகம் நமக்கு முக்கியம் இல்ல, என்னைக்கோ அதை உதறிட்டோம். ஆனா ரேகா விவகாரம் அப்படி இல்லையே. இல்லதான், படிப்பும் அனுபவமும் அவளை பக்குவப்படுத்தட்டும். இப்ப எந்த குழப்பமும் இல்லாம இலக்க அடைய உழைக்கட்டும், விற்று. சொல்லிவிட்டு வந்தாலும் தனிமையில் துயரம் அவனை வாட்டி எடுத்தது. கடைசியாக படகில் எடுத்த அந்த புகைப்படங்களை கையில் எடுத்துக்கொண்டான். அது அவனும் தியாகுவும் இணைந்திருந்த புகைப்படம். படகில் இருந்தபடியே ரேகா எடுத்த படம்தான். தியாகு முகமெல்லாம் சிரிப்பும் அன்பும் பொங்க ரகுவை பார்க்கும் வண்ணப்படம். அந்த பார்வையில் எத்தனை வாஞ்சை, எவ்வளவு கனிவு. நண்பா, நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் சொற்பம். எத்தனை நேசித்தாய் என்னை, எப்படியெல்லாம் பாசத்தை பொழிந்தாய். இத்தனை சீக்கிரம் போய்விட்டாயே. எந்தவித பிடிப்பும் இல்லாமல் ஒரு தீவாக வாழ்ந்த என்னிடம் ஏன் உன் குடும்பத்தை ஒப்படைத்தாய்? உன்னை சந்திக்கவில்லையானால் நானும் ஒரு எந்திரமாக ஏதாவது ஒரு மூலையில் வாழ்ந்திருப்பேன். வேண்டாம், உன் மகள் என்னிடம் பாசம் காட்ட வேண்டாம். உயரட்டும், அவள் உயரம் தொட்டு உன்னதமாக ஓங்கட்டும்.
உனக்கு நான் செலுத்தும் காணிக்கை அதுதான். நான் சோர்ந்து விடக்கூடாது. ரேகா படிப்பு முடிய வேண்டும். அவளை நல்ல ஒருவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அதன் பிறகு சில முடிவுகளை நான் எடுக்கலாம். நளினி, அவளுக்கு வேலை உண்டு. மகள் மாப்பிள்ளை என்ற உறவுகள் வந்துவிடும். நாளைக்கு பேரன் பேத்திகள் என்று உறவுகள் தொடரும். நான் அந்த கட்டத்திலே ஒட்டாமல் போவேன். உறவோடு கலக்க முடியாமல் நேரலாம். நேரட்டுமே. அந்த நேரத்தில் நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதற்கு இப்போதே தயாராக தொடங்க வேண்டும். நீ என்ன விரும்புறது உங்க வீட்ல தெரியுமா ரேகா? இன்னும் சொல்லல ரிஷி. இது ஃபைனல் இயர் தானே. கேம்பஸ் இன்டர்வியூல உனக்கும் எனக்கும் ஒரே இடத்துல போஸ்டிங் கிடைக்கணும். அதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கா? அவசியம் இல்ல. எங்க அப்பாவோட யூனிட் இருக்கு. அதை நான் டெவலப் பண்ண போறேன். வெளியில வேலை பார்க்கணும்னு ஐஐடி பண்ணலனா இதை முடிச்சா 6 மாசம் இங்க இருப்பேன். அப்புறமா அமெரிக்கா தான். அங்க போய் 3 வருஷம் பயிற்சி எடுத்த பின்னால இங்க திரும்பினா புது ப்ராஜெக்ட் போட்டுறலாம். இரு இப்ப நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? ஏன், அதுல என்ன சந்தேகம் உனக்கு? நீ பாட்டுக்கு 3 வருஷம் போயிட்டா நான் என்ன பண்றது? நீயும் வந்துரு. உளராத ரிஷி. எதிலும் மனுஷனுக்கு ஒரு தீர்மானம் வேணும். சொல்லு, என்ன தீர்மானம்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா உத்தேசம் இருக்கா? அதுல நம்பிக்கை இல்லையா உனக்கு? கேட்டதுக்கு பதில் சொல்லு. இந்த வருஷ கடைசியில அப்பா கிட்ட உன்னை பத்தி பேச போறேன். ஏன் வருஷ கடைசியில? அவர் பிசினஸ் மேன். இப்பவே சொன்னா மறந்து போவார். என் விருப்பத்துக்கு டாடி எப்பவுமே தடையா இருக்க மாட்டார். அப்ப சரி, நம்ம ரிசல்ட் வந்ததும் நீ எந்த வேலைக்கும் போக வேண்டாம். அப்பா கம்பெனில என் கூட பயிற்சி எடு. 6 மாச பயிற்சி. பயிற்சி முடிவுல நம்ம கல்யாணம். 2 பேரும் அமெரிக்கா போறோம். இதுக்கெல்லாம் உங்க அப்பா சம்மதிப்பாரா? ஏன் மாட்டார்? நான் உன்னளவு பண வசதி கொண்டவ இல்ல. ஆனா ஐஐடி மாணவி. அது போதும் எங்க அப்பாவுக்கு. உன் வீட்ல நீ யார்கிட்ட சொல்லணும்? எங்க அம்மா கிட்ட. சொல்லிடு. இப்ப வேண்டாம். நான் பச்சை குடி காட்டுனதும் விவரத்தை சொல்லிடு. சரி ரிஷி. அவள் இவ்விதம் தீர்மானித்து ரிஷியிடம் காதல் கொண்ட விவரத்தை கடைசியில் சொல்லிக் கொள்ளலாம் என்றிருக்க, வீட்டில் நளினி ரகுநந்தனிடம் பேசிக் கொண்டிருந்தாள். இன்னும் 6 மாசத்துல ரேகாவோட படிப்பு முடிஞ்சுடு ரகு. பட்ட பாட்டுக்கு பலன் கிடைச்சாச்சு. கேம்பஸ் இன்டர்வியூல அவளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிடு நளினி. அப்புறம் உடனே கல்யாணத்துக்கு பாத்திரலாம். நம்ம பொண்ணோட தகுதிக்கு நீ நானு போட்டி போட்டுட்டு மாப்பிள்ள வருவான். பணமும் நம்ம கிட்ட ஓரளவு இருக்கு. ஜமாய்ச்சரலாம். ரகு, சொல்லு நளினி. உன் சேமிப்பு முழுவதையும் கரைக்க போறியா? எனக்கு வேற யார் இருக்கா நளினி? என் வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்லாம இருந்தேன். அதை எனக்கு உண்டாக்கி விட்டுட்டு போனது தியாகு தானே. நளினி பேசாமல் இருந்தாள். நளினி, தியாகு இறந்து 6 வருஷங்கள் முடிய போகுது. இந்த 6 வருஷத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தப்புகள் செஞ்சிருந்தா அத மனசுல வச்சுக்காத நளினி. பதறி போனாள் நளினி. ஏன் இன்னைக்கு இப்படி பேசுற ரகு? இல்லம்மா, மனசுல தோணிட்டா உடனே அதை வெளியில கொட்டிடணும். அது என் சுபாவம். என் மனசுல கூட 1000 கொந்தளிப்புகள். கொட்ட முடியலையே ரகு. என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லு நளினி. என் கணவர் இறந்த காயம் கூட என்னை விட்டு மறைய தொடங்கியாச்சு. ஆனா மகள் அடிக்கிற அடிய தாங்க முடியல ரகு. ஏன், என்ன சொன்னாரேக்கா? உங்ககிட்ட அவ காட்டுற அலட்சியத்தை என்னால தாங்க முடியல. விடு, நான் என்ன சொல்லியிருக்கேன் உனக்கு? சொல்லு ரகு. அந்த பெண் தன் வெற்றி கனிய பறிக்கிற நேரம். உன்னோட சின்ன பதற்றம் கூட அவளை பாதிச்சிடக்கூடாது. எத்தனை உயரத்துக்கு வந்துட்டா ரேகா தெரியுமா? சரி, அந்த உயரத்தை உண்டாக்குனது யாரு? இந்த ரகுநந்தனோட முதுகுல ஏறி படிப்படியா நடந்து கழுத்துல கால் பதிச்சு இப்போ உச்சந்தலையில நிக்கிறா ரேகா. அவளோட பாரத்தை சுமந்து சுமந்து நீங்க சோர்ந்தாச்சு. தான் எப்படி வந்தோம் அவளால நினைச்சு பார்க்க முடியல. போதும். அவ என்ன எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கிறது இப்ப பிரச்சனை இல்லை. அவளை இந்த சமூகம் இனி மதிக்கும். அதுதான் பிரதானம். விட்டுடு. அவ கல்யாணமும் முடியட்டும். அப்புறமா நான் சொல்றேன் என்னோட சில சொந்த கருத்துக்களை. என்ன ரகு அது? இப்ப வேண்டாம். ரகுநந்தன் வெளியே போய்விட்டான். நளினி ஒரு ஓரமாக போய் படுத்து விட்டாள். வார கடைசியில் தான் ரேகா வருகிறாள். நளினிக்கு முன்பு இருந்த தெம்பு இப்போது இல்லை. ஆச்சரியம் என்னவென்றால் 37 வயது கூட முடியவில்லை. ஒரு விதத்தில் இது வாலிப பருவம். சற்று சீக்கிரமே கல்யாணம் முடிந்து விட்டதால் 20 வயதில் மகள். ஆனால் உடலுக்கு வராத முதுமை மனதுக்கு வந்துவிட்டது. போன வாரத்தில் ஒரு நாள் காலை வெகு தாமதமாக எழுந்து நேரம் பார்த்துவிட்டு பதறியபடி சமையல் கட்டுக்குள் அவள் வர குக்கர் சப்தம் கேட்டது. ரகுநந்தன் சமையல் செய்து கொண்டிருந்தான். ரகு, நீங்களா?
ஏன் கூடாதா? உன்னால முடியல, நான் செய்யறேன். சாரி ரகு. முடியலன்னா ஆபீஸ்க்கு வராத, நான் லீவு சொல்லிடுறேன். பல் தேய்ச்சிட்டு வா, காஃபி கலந்து வைக்கிறேன். 15 வருடங்களில் அவளுடன் வாழ்ந்த தியாகு கூட இந்த அளவுக்கு பரிவு காட்டியதில்லை. இவனுக்கு என்ன பந்தம் இந்த வீட்டில்? வெறும் நட்பு. ஒரு கணவனுக்கு மனைவியிடம் பரிவு, பாசம், இணக்கம் என்று தாம்பத்திய சுகம் வரை எல்லாம் கிடைக்கிறது. இவனுக்கு என்ன கிடைக்கிறது? அனுபவிக்க வேண்டிய பருவத்தில் ஒரு ஆண்மகனுக்கு கிடைக்க வேண்டிய எதுவும் இவனுக்கு கிடைக்கவில்லை. ஏன் இவன் உழைக்கிறான்? ஒரு நாளாவது இவனுக்கு சபலம் ஏற்பட்டிருக்குமா? இல்லை. ஊரும் உலகமும் ஏறுமாறாக இவனை பற்றி விமர்சிக்கும் போது ஒரு தவ யோகியாக எப்படி வாழ முடிகிறது இவனால்? இவனை யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம். நான் பெற்ற மகள் கூடவா? இவன் மேல் என்ன கோபம் அவளுக்கு? ஊர் ஏறுமாறாக பேசுவதால் வந்த கோபம், ஊர் பேசுவதை அவளும் நம்புவதால் வந்த கோபம். அவன் அயோக்கியன் என்று நீ நினைத்தால் உன் தாயையும் நீ சந்தேகப்படுவதாகத்தானே அர்த்தம்? அவசரப்படாதே நளினி, பொறுமையாக இரு. படிப்பு முடியட்டும், அதன் பிறகு பேசிக்கொள்ளலாம். தன் சொந்த கருத்தை சொல்ல போகிறானாம் ரகுநந்தன். என்ன சொல்வான்? அவன் சொல்வதற்கு முன் என் மனதில் ஒரு எண்ணம் எனக்கு, அதை நானும் சொல்ல போகிறேன். இறுதி தேர்வுகள் முடிந்து விட்டது. கேம்பஸ் இன்டர்வியூ நடக்க போகும் தேதி குறிக்கப்பட்டு விட்டது. ரிஷி அவன் அப்பாவிடம் முன்பதிவு பெற்றிருந்தான். அன்று மாலை 6 மணிக்கு அவனுக்காக அரை மணி நேரம் ஒதுக்கி இருந்தார் அவன் அப்பா. சொல்லு ரிஷி, நான் ஒரு பெண்ணை விரும்புறேன்டாடி. பீடிக்க வேண்டாம், விவரங்களை மலமலன்னு சொல்லிட்டே வா. அவளும் ஐஐடி மாணவி, பேர் ரேகா. அப்பா உயிரோட இல்ல, அம்மா பேரு நளினி. நடுத்தர குடும்பமா? அப்பா இருந்து அந்த வேலைய அம்மாவுக்கு தந்தாங்க. குட். ஒரு தாய் மகளை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காளா? நான் பார்க்கணுமே இந்த லேடிய. எந்த ஆபீஸ்? விவரம் சொன்னான் ரிஷி. சரி, உன்ன அவளுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. அவ தாய்கிட்ட விவரம் சொல்லியாச்சா? தடை எதுவும் இருக்காது டாடி. என் பதில், அதாவது உங்க சம்மதம் பெற்ற பதில் தெரிஞ்ச பின்னால அவ அம்மா கிட்ட இத பத்தி பேசக்கூடும். வெல், எனக்கு பிடிச்சிருக்கு. உன் கூட அவளும் ஃபாரின் வரலாம். உனக்கு பொருத்தமான வாழ்க்கை துணைதான். நான் அந்த பெண்ணோட அம்மாவை பார்க்கணும். இங்க வரவழைக்கணுமா? நோ, அது முறையில்ல. இத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் டீல் பண்ணிக்கிறேன். அவசியம்னா அவங்க வீட்டுல போய் நான் பேசிக்கிறேன். உங்க சம்மதம் கிடைச்சாச்சுன்னு நான் ரேகா கிட்ட சொல்லலாமா? அவங்க அம்மாவை நான் பார்க்கணும். ஓகே, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்ல. என்னை சந்திக்க அந்த அம்மாவும் தயாராகட்டும், நீ சொல்லிக்கலாம். மறுநாள் காலை ரேகா வந்தவுடன் விவரத்தை சொல்லிவிட்டான் ரிஷி. உங்க அப்பா இத்தனை சீக்கிரம் சம்மதிப்பார்னு நான் நினைக்கவே இல்லை. எங்க அப்பாவுக்கு எல்லா தகவல்களும் நேரா முறையா இருந்தா தடையே போட மாட்டார். சொல்ல முடியாது, திடீர்னு இன்னைக்கு சாயங்காலமே உங்க வீட்டு கதவா அவர் தட்டலாம். ரேகா சந்தோஷப்பட்டாள். சோ நாளைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நானும் அட்டென்ட் பண்ண வேண்டாமா? பண்ணி வை, வேலையில சேரணும்னு இருக்கா என்ன? ரேகா அன்று மாலை வீட்டில் அம்மாவின் எதிரே இருந்தாள். சற்று தள்ளி ரகுநந்தன். நாளைக்கு உனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இல்லையா ரேகா? ஆமாம்மா, ஆனா அது எனக்கு அவசியப்படாது. ஏமா? பிரபல தொழிலதிபர் விநாயகத்தோட மகன் ரிஷி என்னோட படிக்கிறான். அதனால நாங்க 2 பேரும் விரும்புறோம். எத்தனை நாளா? 2 வருஷமா. ரகுநந்தன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஏன் என்கிட்ட சொல்லல? ரிஷியும் அவங்க அப்பா கிட்ட சொன்னது நேத்து தான். படிப்பு முடிகிற வரைக்கும் வேற ஆசைகளுக்கு இடமில்லைன்னு ஒதுக்கி வச்சோம். நேத்து தான் பேசணும். அவங்க அப்பாவுக்கு சம்மதம். ரகுநந்தன் எழுந்து விட்டான் குபீரன. விநாயக மாதிரி ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறக்கிறதே கஷ்டம் நளினி. அவருக்கு நம்ம ரேகா மருமகளா? ரேகா சற்று நிறுத்திவிட்டு, அவரே உன்னை சந்திக்க வரக்கூடும். ரிஷி விவரங்களை தந்திருக்கார். நளினி பேசவில்லை. ரிஷி கூட மேனேஜ்மெண்ட்ல கொஞ்ச நாள் பயிற்சி, 6 மாசம் கழிச்சு கல்யாணம், அப்புறமா தொழில்நுட்பம் படிக்க 2 பேரும் அமெரிக்க பயணம். நீ என்னமா ஒண்ணுமே பேசல? பாஸ்போர்ட் விசா எல்லாம் வாங்கியாச்சா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? திரும்பி இந்தியா வர்ற உத்தேசம் உண்டா இல்ல கிரீன் கார்டு அபிப்பிராயமா? உன் பேச்சு சரியா இல்லையேமா? எல்லாம் தீர்மானிச்சு அவங்க அப்பாவும் சம்மதிச்ச பின்னால ஒப்புக்கு ஏன் சம்மதம் கேட்க நீ வந்திருக்க வேண்டாம் ரேகா. அம்மா, நான் வேண்டாம்னு சொல்லிட்டா நின்னுட போகுதா இந்த கல்யாணம்? ரகுநந்தன் குறுக்கிட்டான். ஏன் நளினி இப்படி பேசுற? நீ ஒரு நல்ல வரணத்தான உன் மகள் தேர்ந்தெடுத்திருக்கா, உனக்கேன் கோபம்? அம்மாங்கிற காரணமா வந்த ஆதங்கம். அதான் ஏன் உன் சம்மதம் கேட்க வந்திருக்கா ரேகா.
படிப்பை விட எதுவும் உசத்தி இல்லைன்னு 2 வருஷம் கண்ணியமா பழகுனது உசத்தி இல்லையா? அதை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? கண்ணியத்தை எல்லாம் புரிஞ்சிக்க உங்களால மட்டும்தான் முடியுமா ரகு? நளினி, உங்க கண்ணியத்தை ஏன் அவளால புரிஞ்சிக்க முடியல? அம்மா, உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க அடிப்படை காரணமே இந்த ரகுநந்தன். அவர்கிட்ட சொன்னியா நீ? என் உழைப்பும் தெய்வமா இருந்து அப்பா வழிகாட்டுற விதமும் தான் என் வெற்றிக்கு காரணம். வேற எதையும் நான் காரணமா நினைக்கல. உன் படிப்புக்காக இவர் செஞ்ச செலவு கொஞ்சம் இல்லடி. அம்மா, நீயும் சம்பாதிக்கிற, அதுவும் எங்க அப்பா பார்த்த உத்தியோகம். நான் படிச்சது அந்த பணத்துல. நிறுத்துடி. இவர் ஒத்துழைப்பும் பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கலனா நீயும் நானும் வீதியில நின்னு இருப்போம். இப்பவும் வீதியில தான் நிக்கிறோம். ரேகா, த பாருமா, என்ன பெத்தவனி. உன்னை இப்பவும் நான் தவறா பேச என் மனசு இடம் தரல. அடி பாவி, நான் உத்தமினா இந்த மனுஷன் தெய்வம்டி. என்ன அடையணும்னு அவர் நினைச்சிருந்தா உன்னால உங்க அம்மாவை நேசிக்க முடியாம போயிருக்குண்டி. சரி விடு, இப்ப எனக்கு தேவை உன் சம்மதம். ரிஷியை நான் கல்யாணம் செஞ்சுக்கலாமா? நீ வேணும்னா கட்டிக்கோ, ஆனா கடைசி வரைக்கும் மனுஷியாயிரு. ரகுநந்தன் வெளியே இறங்கி விட்டான். அவன் நெஞ்சு கிழிந்து கிடந்தது, ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. ஏன் தியாகு, ஏன் உன் மகள் என்ன நம்பல? நான் என்ன பாவம் செஞ்சேன்? உள்ளே அதே கேள்வியை உரத்து கேட்டுக்கொண்டிருந்தாள் நளினி. அம்மா, இந்த ரகுநந்தனை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? அவர் கடவுள். ஓம் மேல ஏன் மேல நிஜமான அக்கறை அந்த மனிதருக்கு இருந்திருக்குமானா அப்பவே இந்த வீட்டை விட்டு அவர் போயிருக்கணும். இந்த 6 வருஷத்துல உன் பேரு இந்த அளவுக்கு நாரணும்னு இல்ல. அடி பாவி, அவர் நம்மளை விட்டு போயிருந்தா யாரு நமக்கு ஆதரவு, என்ன பாதுகாப்பு? ஏமா, கணவனை இழந்துட்டு பெண் குழந்தைகளோட இந்த பூமியில யாருமே வாழலையா? வீட்டுக்கு வீடு ரகுநந்தன்களா இருந்தாங்க. ரேகா, தாய் இறந்து 2வது மனைவி வாய்ச்சா உலகம் ஒரு ஆம்பளைய பேசாதுமா. மூத்த தாரத்து குழந்தைகள் கூட அவளை சித்தின்னு ஒப்புக்கும். அப்ப கூட சித்தின்னு தான் சொல்லும், அம்மானு ஒத்துக்காது. அதுவே கணவன் இறந்து மனைவி மறுமணம் செஞ்சுக்கிட்டா அந்த புது அப்பாவுக்கு என்னமா பேரு? சித்தப்பாவா? அசிங்கமா இல்ல? ரேகா, அப்படி என்ன நடந்தது இந்த வீட்ல? நடக்கல, என்ன பேச விடு. தன் தகப்பனை தவிர ஒரு அந்நியன் தாய் பக்கத்துல நின்னாலே தாங்க முடியாத அந்த குழந்தைகளால அவன் தாலி கட்டிட்டு வந்தவனா இருந்தா கூட அப்படி இருக்க எந்த உறவு இல்லாம 6 வருஷங்களா இந்த ரகுநந்தன் இதே வீட்டுல வாழ்ந்தா உலகம் எப்படிமா பேசாம இருக்கும்? பேசட்டும் ரேகா, பேசத்தான் செய்யும். பேசுறவங்க யாரும் உன்னையும் என்னையும் ரச்சிக்கல. நான் மட்டுமே உழைச்சிருந்தா இந்த ஐஐடி உனக்கு கிடைச்சிருக்காது. சரிம்மா, எந்த பிரதிபலனும் எதிர்பாராம ஒரு மனுஷன் ஏன் நம்ம வீட்டுக்காக பாடுபடணும்? பாசம், உங்க அப்பா கிட்ட, என்கிட்ட, உன்கிட்ட வச்ச பாசம். நல்ல இதயங்கள் இந்த உலகம் முழுக்க நீ தேடுனா கூட 4ஓ 5ஓ கிடைக்கலாம். அதையேமா உன்னால புரிஞ்சுக்க முடியல? சரி, எந்த நேரமும் உனக்கும் ரிஷியோட அப்பாவுக்கும் ஒரு சந்திப்பு நிகழக்கூடும். அந்த நேரம் இப்படி ஒரு ஏடா கூடமான நட்பு இந்த வீட்ல இருக்குன்னு அவருக்கு தெரிய வந்தா ரிஷியை நான் கண்டிப்பா இழக்க வேண்டி வரும். அதனால உன் மகளோட வாழ்க்கை பாழாக நீயே காரணமா இருக்க கூடாது. நான் என்ன செய்யணும்? வெரி குட், ரகுநந்தன் இனி இந்த வீட்ல இருக்க கூடாது. நீயே அவரை வெளியேற்றணும். ரேகா, அத நீ செஞ்சிட்டா நமக்கு நல்ல காலம் ஆரம்பம்னு அர்த்தம். என்னம்மா? படபடவென கைத்தட்டும் சப்தம். திரும்பினாள் ரிஷியும் அவனுடைய அப்பாவும் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார்கள். சபாஸ் ரேகா, உன் பேச்சு முழுவதையும் கேட்டுட்டு தான் நான் வர்றேன். உங்க அம்மா பத்தி நான் விசாரிச்சப்பவே பல முறைகேடான தகவல்கள் என் காதுக்கு வந்தது. ரொம்ப கவலைப்பட்டேன். நேர்ல சந்திச்சு பேசத்தான் என் மகனை கூட்டிட்டு இங்க வந்தேன். சார், எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, நன்றி மறக்க தெரியாதவங்க. ஆனா 4 பேர் மத்தியில தான் வாழணும்னு மட்டும் மறந்து போனாங்க. புரியுது. அருகில் வந்தார் விநாயகம். நைஸ் கேர்ள். நம்ம கௌரவத்தை பாதிக்கிற சங்கதி எதுவானாலும் அதை உடனே அப்புறப்படுத்த நினைக்கிறது கடைஞ்செடுத்த பணக்காரனோட குணம். உனக்கு அது நிறைய இருக்கு ரேகா. எனக்கு பொருத்தமான மருமகள் நீதான். நளினியிடம் வந்தார். உங்களை நான் நம்புறேம்மா. உங்க உணர்வுகளை மதிக்கிறேன். போனது போகட்டும். அந்த ரகுநந்தனுக்கு இதுவரைக்கும் செலவு செஞ்ச பணத்தை திருப்பி தரணும்னா இப்பவே சொல்லுங்க. செக் போட்டு தர்றேனா. அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. உங்களை ராஜ மரியாதையோட நான் நடத்துறேன். என்னம்மா? நளினி நிமிர்ந்தாள். ரேகாவுக்கு அப்பா இல்ல, அம்மா நான் இருக்கேன். சப்போஸ் 2 பேருமே இல்லாத ஒரு அனாதை பொண்ணா அவ இருந்திருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா சார்? அவகிட்ட தகுதிகள் இருக்கே. பணம் இல்லாதவன் தான் இந்த உலகத்துல அனாதைன்னு நான் நினைக்கிறேன். எப்ப முகூர்த்தம் வச்சுக்கலாம்? நாளைக்கு நான் சொல்லலாமா? தாராளமா. உங்க வீட்டுக்கு நான் வரணுமா?
வேண்டாம், இங்க நானும் என் மகனும் வர்றோம், போலாம் அரிசி. அவர்கள் புறப்பட்டு போனார்கள். காலையில் படுக்கையை விட்டு ரேகா எழுந்தது முதல் அம்மாவை வீட்டில் காணவில்லை. ரேகா குழம்பினாள். இந்த அதிகாலையில் அம்மா எங்கே போனாள்? நேற்று விநாயகமும் ரிஷியும் வந்து போன பின்பு வெளியே போன அம்மா இருட்டிய பின்புதான் வந்தாள். ரகுநந்தன் வரவே இல்லை. அதை பற்றி ரேகா கவலைப்படவில்லை. நேரம் காலை 9 ஆகிவிட்டது. 9:30க்கு விநாயகமும் ரிஷியும் வந்து விட்டார்கள். அப்போதும் அம்மா வரவில்லை. ஒருவேளை ஜோசியரை பார்க்க போயிருப்பாங்க ரேகா. மேலும் அரை மணி நேரம். 10க்கு வாசலில் அந்த ராஜ்தூத் வந்து நின்றது. ரேகா அதிர்ந்து போனாள். மாலையும் கழுத்துமாக அம்மா, கூடவே ரகுநந்தன். ரேகா, எங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறியா? வாட் இஸ் திஸ்? விநாயகம் அதிர்ச்சியுடன் ஓரடி முன்னே எடுத்து வைத்தார். ரேகா, நான் வேற யார்கிட்டையும் பேச விரும்பல. நான் உன் அம்மா தான், யார் மறுத்தாலும். இவர் என் கணவர். இன்னைக்கு காலையில இவர் என் கழுத்துல தாலி கட்டினார். அதுவும் எப்படி? கட்டாய தாலி. உனக்கும் வாழ்க்கை அமையிற நேரம் வந்துட்டதால இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டே போறதா முடிவு செஞ்சிருந்தார். அவரை கட்டி இழுத்துட்டு வந்து கட்டாய தாலி கட்ட வச்சது நான். உன்னை அம்மான்னு அழைக்கவே வெக்கமா இருக்கா? கூப்பிடாத, விட்டுடு. ஆனா தாயின்னு சொல்லிக்கிறத விட மனுஷின்னு சொல்லிக்க கர்வம் வருது எனக்கு. உனக்கு நன்றி இல்ல. ஆனா நான் அப்படி இருக்க விரும்பல. இனிமே இந்த ஊர் பேசாது. இல்ல இல்லன்னு அலர்னப்ப கேட்கல. கெட்ட பேர் கட்டியே தீருவோம்னு நின்னாங்க. பல முறை அடிச்சு சொன்னா பொய் கூட நிஜமாயிடும். எல்லார் ஆசையையும் கெடுக்க நான் விரும்பல. இந்த தெய்வத்துக்கு திருப்பி தர என்கிட்ட எதுவும் இல்ல. என்னையே தந்துட்டேன். எனக்கும் 40 கூட ஆகல. இது மறுமணம் செஞ்சுக்கிற வயசுதான். உங்க அப்பாவையே நான் நினைச்சிட்டு ஆயுள் முழுக்க வாழ்ந்துடுவேன்னு சினிமா பேச விரும்பலனா? எனக்காக, என் குடும்பத்துக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னை தேய்ச்சிக்கிட்ட இவரை நான் காதலிக்க தொடங்கி 1 வருஷமாச்சு. இப்பவும் அவர் விரும்பல. இத நான் போட்ட உத்தரவுல என் கழுத்துல அவர் கட்டுன தாலி இது. நீ பணக்கார மருமக, நாளைக்கே அமெரிக்கா பயணம். உனக்கு உன் எதிர்கால உசத்தி. இந்த தாய் துச்சமாவே ஒரு நாள். ஆனா எப்பவும் என்ன உள்ளங்கையில வச்சு இந்த மனுஷன் தாங்குவார். மிஸ்டர் விநாயகம், ரேகாவோட அம்மாவும் இந்த நிமிஷத்துல செத்தாச்சு. இந்த அனாதை பொண்ண உங்க மருமகளா ஏத்துக்கலாம். வா ரேகா, போகலாம். ரிஷி அழைக்க வெறுப்புடன் அம்மாவை பார்த்துவிட்டு வெளியேறினாள் ரேகா. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அன்புக்காக மட்டுமே காத்திருக்கும் ரகுநந்தன் கவலையுடன் நளினியை பார்க்க அவனை நெருங்கி, வாங்க, உங்க நண்பர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். படத்தில் இருந்த தியாகுவிடம் அதே கனிவு பொங்கும் சிரிப்பு சிந்திக் கொண்டிருக்கிறது.